ரொம்ப வலிக்குது, ஐயோ எனக்கு தெரியாது, எனக்கு கண்ணை மூடனா கனவுல நீதானேங்கிற மாதிரி கண்ணை மூட முடியல. கண் வலிக்கும் 2 நாளைக்கு எப்படி இருந்தாலும் வலிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பல்லு வலின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அந்த லாஸ்ட் பல் வந்துட்டு ஒரு 2 நாளாகவே நைட்டெல்லாம் வலிக்குது. பகலில் வலியே தெரியறதில்ல, நைட்டெல்லாம் நல்லா வலியாகவே இருந்தது. அந்த பல் வந்துட்டு உடஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். சொத்த பல்லு தான், உடஞ்சிருச்சுன்னு தெரியும். சரி, அதனால் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அது கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி மெடிசன் சாப்பிட்டு நாளைக்கு வந்து பல் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் எல்லா பக்கம் செக் பண்ணிவிட்டு சொத்தையே ஒரு 7-8 பல்லில் இத்தினோண்டு மைன்யூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தை இருக்குது. இப்போவே நீங்கள் க்ளீன் பண்ணலைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு. ஆல்ரெடி 2 சொத்தப்பல் வந்து இருக்குது. அது வந்து ரொம்பவுமே கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது, நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேட் கேட்டால் எனக்கு மயக்கம் வந்துருமாட்டிருக்கு. ரேட்டு பல்லு க்ளீன் பண்ணுறதுக்குள்ள இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது. ஒரு பல்லுக்கே கிட்டத்தட்ட நான் ஒரு 30,000 பக்கம் செலவு பண்ணணும் போல். ஒரு பல்லுக்கு 30,000 பக்கம் செலவு பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பல்லு வலிக்கலாமா இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி. ஆனால் வலிக்குதே, விட்டால் பல்லு முன்னாடி மட்டும்தான் இருக்கும், அப்போ பின்னாடி பல் இருக்கா? ஆல்ரெடி ஒரு பல் வந்து எடுத்திருக்கேன். சின்ன வயசுலேயே ரொம்ப வலிக்குது, வலியே தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன். அப்போல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்லைல்ல, இப்போவும் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் அப்போ இந்த அளவுக்கெல்லாம் அறிவில்லை. ரொம்ப வலிக்குது, ஐயோ எனக்கு தெரியாது, எனக்கு இந்த பல்லை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துருங்க, வலி தாங்க முடியல. அப்போல்லாம் வந்து பல்லை க்ளீன் பண்ணி அடைச்சா வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விஷயமே தெரியாது. ஆனால் இப்போது பல் வலிக்குதுன்னு போனால் நீங்கள் பல்லை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நிறைய சொல்கிறாங்க. அதை பார்த்தா ஐயோ இந்த வயசுலேயே பல்லெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பல் இல்லாமல் பாட்டி ஆயிடுவேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கெல்லாம் பல் எடுத்தாச்சுன்னா என்னால் பேசக்கூட முடியாது. வலிக்கும் 2 நாளைக்கு எப்படி இருந்தாலும் வலிக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பல் எடுத்திருக்கேன். 2 நாளைக்கு வலிக்கும், சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, வெறும் கஞ்சி தான் குடிக்கணும். ரொம்ப கஷ்டம். என்ன பல்லு வலிக்கிறதுனா பல்லு மட்டும் வலிக்க வேண்டியது தானே, காது வலிக்குது, தலை வலிக்குது, இதெல்லாம் யார் வலிக்க சொல்கிறா? ஐயோ முடியலை. பல் எடுத்துருவோம். இந்த கடைசி பல் ஒன்று காது வரைக்கும் வலி தாங்கவே முடியல. அதனால நாளைக்கு வந்து பல் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பல் வைக்கிறதுக்கு காஸ்ட்லியாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு பல் இல்லை, இங்கே வந்து பல் வந்து அந்த ஆல்ரெடி நீங்கள் பல் வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி வைக்கணும்னா, முன்னாடி இருக்கிற பல்லுக்கும் இந்த பின்னாடி இருக்கிற பல்லுக்கும் நீங்கள் கேப் மாதிரி வந்து கொக்கி மாதிரி போட்டால் தான் பல் நிற்கும். அப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து செராமிக்ஸில் பண்ணுறீங்கன்னா ஒரு ரேட்டு, அது இல்லைன்னா அதுக்கு மேலே காஸ்ட்லியாக போகிறீங்கன்னு ஒரு ரேட்டெல்லாம் இருக்கான். நான் இதுக்கு காசு கேட்டதுக்கு என் புருஷன் என்னை திட்டுன்னு திட்டுறான். அடியே பல்லுக்கு இவ்வளோ காசு கேட்டீங்கன்னா நான் எங்கே போகிறது அப்படின்னு. பல் வேணும்ல, இல்லைன்னா எதுவுமே சாப்பிட முடியாதுல்ல. சிக்கன், மட்டன், மீன் இதெல்லாம் எப்படி திம்பேன்? ஆக்சுவலாக நான் ஸ்நாக்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், அது வேறு விஷயம். ஸ்நாக்ஸ்லாம் எப்போவாது தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கோழிக்கறி எப்படி சாப்பிட்றது, கடிக்கணும்ல, அதுக்கு பல் வேண்டாமா? அதுக்கு பல் வேணும் கண்டிப்பாக. அதனால் நான் கண்டிப்பாக பல் க்ளீன் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பேசிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரு சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டாரு. பல் க்ளீன் பண்ணி அடைச்சி, அது என்னடானா ஒரு பல் க்ளீன் பண்ணுறதுக்கு 3 தடவை 4 தடவை நம்ம கிளினிக் போகணும்.
ஒரு நாள் விட்டா இன்னும் 2 நாள் விட்டா என்னன்னு தெரியல. பல்லு எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாங்க. 3 சிட்டிங் வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா 4 சிட்டிங் வர மாதிரி இருக்கும். அப்போ வரும்போது 7-8 பல் அநியாயம். 7-8 பல்லில் இத்தினூண்டு மேலே இத்தினூண்டு இருக்குது. அந்த இத்தினூண்டுக்கு வந்து ஒரு பல்லுக்கு 500 ரூபா க்ளீன் பண்ணி நீங்கள் இப்போவே இது பண்ணிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதாங்க. 7-8 பல்லுனா இந்த பக்கம் இருக்கிற அத்தனை பல்லும் போயிருச்சுன்னா நினச்சி பாருங்க. இப்போவே கன்றாவியாக இருக்கிறோம். பல்லெல்லாம் இல்லைன்னா பார்க்க முடியுமா? பார்க்க முடியறதெல்லாம் பரவாயில்ல, பார்க்காட்டியும் போகுது. ஆனால் பல்லு இல்லைன்னா எப்படி சாப்பிடுவேன்? எதையுமே கடிச்சு திங்க முடியாது. அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னதான் வளர்ந்தாலும் பல்லு பிடுங்கிறதுக்கு பயமாக இருக்குது. எங்கள் பாப்பா சொல்கிறா, பயந்துக்காதம்மா, ஒன்றும் ஆகாது, அது ஊசி போடுவாங்க. ஏன்னா அவளுக்கு பால் பல் வந்து விழுகவே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள பல்லு வந்துருச்சுன்னு 2 பல்லு எடுக்கிறதுக்கு போனோம். அவள் சொல்கிறா, அதெல்லாம் வலிக்காதுமா, சும்மா இத்தினூண்டு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு எடுத்துருவாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு பல்லு எடுக்கிறது நினச்சா பயமாக இருக்குது, வலிக்குமா அப்படின்னு. இதவே ஒரு 10 தடவை வண்டியில் வரும்போது கேட்டுக்கிட்டே வந்தேன் எங்கள் வீட்டுக்கிட்ட, பல்லு எடுத்த நாளைக்கு வலிக்குமா, அப்போ நாளைக்கு ஒன்றும் சாப்பிட கொடுக்க மாட்டீங்கல்ல, அப்போ இன்றைக்கே ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன சாப்பிட போகிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இன்றைக்கி ஏதாவது சாப்பிடணும், எப்படியும் ஒன்றும் சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி பல் வலிக்குது, ஆனால் எதுவுமே சாப்பிட முடியல. 2 நாளாகவே சரியான வலி, எதுவுமே சாப்பிட்லான்னு நினச்சி மென்னம்னா அப்படியே கூசுது சாமி. ஆனால் பல்லு வலி வந்தால் மட்டும் ரொம்பவுமே கஷ்டங்க. தலைவலி காய்ச்சல் வந்தால் கூட போத்தி படுத்துடலாம். ஆனால் இந்த பல்லு வலி வந்தால் தூங்க முடியல. கண்ணை மூடனா கனவுல நீதானேங்கிற மாதிரி கண்ணை மூட முடியல. கண்ணை மூடினாலே சொல்ல காது வலிக்குது, மண்டை வலிக்குது. எப்படி தான் பல்லு வலியோடு இருக்கிறதோ சாமி. 2 நாள் வலிக்கே தாங்க முடியல. நான் அப்போவும் நேற்றே போகலான்னு தான் நினச்சேன். சரி, நைட்டு மட்டும்தானே வலிச்சது, சரி இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம்னா நேற்று நைட்டு சாமி தூங்கவே விடலை சுத்தமாக. என்ன அவ்வளோ வலி. அதனால் சரி கண்டிப்பாக போயிட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் 2 நாள் பேச முடியாதுன்னு தான் இப்போ வீடியோ எடுத்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். நீ 2 நாள் கழிச்சு பல் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.